ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நம்மை மீண்டும் இறைவன் எழுப்பி கேள்வி கேட்பான். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப மறுமைங்கிறது ஏன்? இப்ப இந்த உலகத்திலே எல்லாம் முடிஞ்சிரும் தானே? அப்படி இல்ல. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாலும் அதற்கான நற்கூலியை முழுமையாக கொடுக்க முடியாது. இப்ப ஒருத்தர் பெரிய தர்மஸ்தாபனத்தை கட்டி விடுறாரு, பல விஷயங்களை செய்யறாரு. ஆனா அவருக்கு நற்கூலி நம்ம முழுசா கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே போல ஒரு மனிதன் 1000 பேரை கொலை பண்றான், பல்லாயிரக்கணக்கான மக்களை போர்ல கொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் முழுமையான தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இந்த இரண்டையும் சரியான முறையில கொடுக்கணும்னு சொன்னா மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக தேவை. அந்த வாழ்க்கையில தான் இறைவன் முழுமையாக நற்கூலியோ அல்லது தண்டனையோ கொடுக்க முடியும். அதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் அந்த மறுமையை வச்சிருக்கான். மறுமையில விசாரணை இருக்கிறது. முதல்ல அதுல முதல் கேள்வி என்னன்னா, உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? இரண்டாவது கேள்வி அதை தொடர்ந்து உன்னுடைய இளமை காலத்தை எப்படி செலவழித்தாய்? வாழ்நாள்ங்கிறதுலயே இளமை காலமும் சேர்த்துதான் வந்துடுது. வாழ்நாளுடைய ஒரு பகுதி தான் இளமை காலம். அப்ப வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தின? அதே போல உன்னுடைய இளமை காலத்தை, இப்ப வயசாயிட்ட பிறகு வணக்க வழிபாடுல ஈடுபடுறாரு, எப்போதும் இறை நினைவுல இருக்காருன்னு சொன்னா அது சாதாரண விஷயம்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இளமை காலத்துல இருக்கும் போதே அவரால் நினைச்சா நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும், நேர் வழியிலையும் போக முடியும், தவறான வழியிலையும் போக முடியும். இதுக்கு மத்தியிலையும் அவர் ஒழுங்கா இருந்தாரா? இறை நினைவோட இருந்தாரா? இறை சிந்தனையில் இருந்தாரா? இறைவனோட தொடர்புல இருந்தாரா? அப்படிங்கிறது முக்கியம். அதனாலதான் வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் அப்படின்னு கேள்வியோட உன்னுடைய இளமை காலத்தை எப்படி செலவழித்தாய் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கிறது. அதற்கு நாம ஒவ்வொருத்தரும் தயாராகி கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கூட நாம சிறந்த முறையில இறைவனுக்கு திருப்தியாகக்கூடிய முறையில நம்ம பயன்படுத்தணும். நம்மளுக்கு அது இந்த உலகத்திற்கோ மறுமைக்கோ பயனளிக்கக்கூடிய வகையில அதை நம்ம பயன்படுத்தணும். அப்ப இன்னைக்கு பாருங்க எப்படி எல்லாம் நம்ம வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? நம்மளை சுத்தி இருக்க மக்கள் என்ன எப்படி எல்லாம் வீணாக்குறாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியால பயனற்ற வீடியோக்கள், அதே மாதிரி முடிவில்லாத ஒரு ஆர்குமெண்ட், விவாதங்கள், இது போன்ற பல காரியங்கள்ல ஈடுபடுறதை நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக மணிக்கணக்கான நேரங்களை வீணாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த நேரம்ங்கிறது அல்லது இந்த காலம்ங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இதை நம்ம உணர்ந்து செயல்படணும். ஒவ்வொரு நாளும் நாமளே கேட்டுக்கொள்ளணும். எப்படி கேட்கணும்? இறைவனுடைய வசனங்களை ஓதுவதற்காக, படிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நாம நேரத்தை ஒதுக்கணுமா? இந்த உலகத்துல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 24 மணி நேரம் கொடுத்திருக்கான். அந்த 24 மணி நேரத்துல இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை படித்து தெரிந்து கொள்வதற்காக சில நிமிடங்களையாவது நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னு நாமே கேட்டுக்கணும். ஏன்னா மற்ற விஷயத்துல எப்படி எல்லாம் பயன்படுத்துறோங்கிறது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, குர்ஆன் முழு மனித சமுதாயத்திற்கும் சொந்தமானது. அது நம்ம கையில இருக்கு. மற்ற மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது வெறும் முஸ்லிம்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு குல சொத்து அல்ல. இது முழு மனித சமுதாயத்திற்காகவும் கொடுக்கப்பட்டது. அப்ப இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சொல்லியிருக்கு? இறைவன் என்ன கொண்டு சேருங்கிறதை கூட இறைவன் சொல்லியிருக்கான். யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, நிர்பந்தப்படுத்த வேண்டியதில்லை. அதையும் இறைவன் சொல்றான். மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லைன்னு சொல்றான். ஆனா அதே நேரத்துல நீங்க இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவங்களுக்கும் இறைவனுக்கு உள்ள தொடர்பு. அப்ப இந்த மக்களோட நம்ம பழகும் போது நம்ம அண்டை விட்டாரா இருந்திருப்போம், நம்ம ஒன்னா வேலை செஞ்சிருப்போம், ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருப்போம், ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த மார்க்கத்தை பற்றிய செய்தியை மற்றவங்கள்ட்ட சொல்லல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாளைக்கு மரணத்துக்கு பிறகு இறைவனுடைய கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள்ல இவங்க எங்க கூட ஒன்னாவெல்லாம் உட்காந்து பேசினாங்க, சிரிச்சாங்க, விளையாண்டாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, ஆனா உன்னை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டா அது பெரிய ஒரு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நாம இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு சொல்லணும். இதை சொல்லணுங்கிறத இறைவன் சொல்லி இருக்கிறான். அதுக்காகவாவது நாம திருக்குறானை கொஞ்ச நேரமாவது படிக்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அதே போல தொழுகைகளை அதனுடைய முறைப்படி நேரத்தோட நிறைவேற்றணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது நிச்சயமாக மூமின்கள் மீது, இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றான். அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துல நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். அதே போல ஒரு நன்மையாவது செஞ்சோமா, நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல நமக்கு வேற ஒன்றும் பெருசா நன்மைன்னு சொன்னா காசு பணம் செலவழித்து மட்டும்தான் நன்மை இல்லை. அது செய்யக்கூடிய வசதி இருக்கும்போது அதுவும் செய்யலாம். ஆனா ஒரு சகோதரனை பார்த்து ஒரு புன்முறுவல், நல்ல சிரிச்ச முகத்தோட, சில பேர் பார்த்தா அப்படியே ஒரு இதுவா இருப்பாங்க, ரொம்ப ஸ்டிஃபா இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, ஒரு சகோதரனை பார்த்தா நீங்க சிரிச்ச முகத்தோட வரவேற்றால்
அதுவும் ஒரு தர்மம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ரோட்ல போகும்போது ஒரு கல்லோ முள்ளோ கிடக்கு, அதை நம்ம பார்த்துட்டோம், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறதுக்காக அதை ஓரமா எடுத்து போட்டா அதுவும் ஒரு சிறந்த காரியம், ஒரு நற்காரியம் சொல்றாங்க. வீட்டுக்காக நாம செலவு பண்ணக்கூடிய பணம், அந்த செலவு காசு கூட அது தர்மம்னு சொன்னாங்க. அது நல்ல விதமா, ஏன்னா அது நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. சோ அந்த மாதிரி செய்யறதையும் கூட தர்மம்னு சொன்னாங்க. அதனால எல்லா விஷயத்திலையும் நற்காரியங்கள்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு கணக்கே இல்ல. அந்த நற்காரியங்கள்ல நம்ம டெய்லி 1வது 2வது செஞ்சோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். அதே போல பெற்றோருக்கு, குடும்பத்தினருக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம முழுமையாக நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அதே போல நேரத்துல பரக்கத்துன்னு சொன்னா அதிகமா ஆக்க முடியாது. இருக்கிற நேரத்தை 24 மணி நேரத்தை 24 மணி நேரம் தான் செய்ய முடியும், அதை விட்டு அதிகமாக்க ஆகாது. ஆனால் அதுல பரக்கத்துன்னு சொன்னா எப்போதுமே ஒரு சம்பாத்தியம் இருக்கு, ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னா அவருடைய 990 ரூபாய் போயிட்டாலும் கூட மிச்சம் 10 ரூபாய் சேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் அது பறக்கும், அது அபிவிருத்தின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல பரக்கத்து வேணும், அபிவிருத்தி வேணும். என்னன்னு சொன்னா நம்முடைய நேரத்தை பயன்படுத்துறதுல நீங்க சில நேரங்களில் நீங்களே கவனிச்சிருக்கலாம். காலையில் நைட்டு படுக்க போகும்போது யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன செஞ்சோம், என்ன நேரம் தான் வீணா போயிடுச்சே தவிர சில நேரங்கள் அந்த மாதிரி ஆயிடுறது உண்டு. இப்ப லீவு நாள்ல எல்லாம் எடுத்துட்டு யோசிச்சு பார்த்தா என்ன சாப்பிட்டும் தூங்கணும் எந்திரிச்சா இதுமே இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல நல்ல பயனுள்ள காரியங்களை செஞ்சிருப்போம், ஒரு நாள் பொது நிகழ்ச்சிகளை கலந்துருப்போம், 2 பேர்கிட்ட பார்த்து பேசியிருப்போம். இது போல நேரத்துல பரக்கத்து அல்லது அபிவிருத்திங்கிறது வேணும். அப்படிங்கிறதுக்காக நாம அதுல கவனம் செலுத்தணும், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்துல கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒரு நற்செயலாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதே போல வீணான பேச்சுகள், வீணான விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்கணும். இளமையை சரியான முறையில பயன்படுத்தணும். முதுமை வருவதற்கு முன்னால் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த வாழ்க்கைங்கிறது இருக்க, வாழ்க்கை மிக மிக குறுகியது. என்ன மொத்தமா ஒரு மனிதன் 100 வயசு வாழ்ந்தாலும் கூட மிக குறுகியது. எதை வச்சு சொல்றான்? மறுமைங்கிறது ஒரு நிலையில் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்க நம்ம குழந்தையா இருக்கும் போதே தாயுடைய கருவறையில இருந்தது 10 மாசம். சோ அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த உலகத்துல மனிதன் 100 வயசு வாழ்றான். அப்ப ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். இதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறோம். இதே உயிர் தான் தாயுடைய கருவறையில வாழ்ந்துச்சு, அதே உயிரும் உடம்பு தான் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதே உயிரோட உடம்போட இறைவன் மீண்டும் நம்மளை எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான். அங்க நாம இந்த உலகத்துல நல்லது செஞ்சிருந்தா, இறைவனுக்கு திருப்தியான காரியங்களை செஞ்சிருந்தா அங்க நற்கூலி உண்டு, நிரந்தரமானது, அங்க முடிவே இல்லாதது. அதே போல தண்டனை இருந்தாலும் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான தண்டனையிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும், இறைவன் நம்மளை காப்பாற்றணும். அந்த நிரந்தரமான நற்கூலியை பெறுவதற்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த உலகத்துல 100 வருஷம் வாழ்ந்தாலும் கூட அது குறைவிடும். ஏன்னா அது முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அந்த முடிவில்லாத வாழ்க்கை. அதனால அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த உலக வாழ்க்கை மிக மிக குறுகியது. இதுல நேற்று அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடுச்சு, அது திருப்பி கிடைக்க போறது இல்ல. நாளை அப்படிங்கிறது கேள்விக்குறி, அது நமக்கு கிடைக்குமாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அதனால நமக்கு இருக்கக்கூடியது இன்று என்ற சொத்து தான். அந்த சொத்தை இன்றைய 24 மணி நேரத்தை, இப்ப நம்ம காலையில தூங்கி எழுந்தோம், பிரேயர் முடிச்சோம், இங்க வந்துட்டோம், இந்த முழு நாளையும் நாம சரியான முறையில பயன்படுத்துவோம், இறைவனுக்கு திருப்தியான காரியங்கள்ல பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உறுதி எடுத்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த நற்பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இருக்கே, அது ஒரு பெரிய தவறான விஷயம். ஏன்னு சொன்னா நாளைங்கிறது கிடைக்காம கூட போயிடும். இப்ப நம்ம சொன்ன ஒரு உறவினர் ஒருத்தவங்க முதல் நாள் நல்லா இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாங்க, காலையில எழுந்திருக்கும் போதே எழுந்திருக்கல. அதனால அந்த நாள் அடுத்த நாள்ங்கிறது நமக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இறைவன் நாடு வரை கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தை இறைவன் ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருக்கான், அதுவரையும் வாழ்வோம். இருந்தாலும் நாளைக்கு இருப்போமாங்கிறது நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி. அதனால நம்ம ஒவ்வொரு நாளையும் மறுமைக்கான ஒரு முதலீடாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். அதனால நம்முடைய நேரத்துல அபிவிருத்தி கிடைக்கிறதுக்காக இறைவன் பிரார்த்தனை செய்யணும். இப்போ ஒரு மாணவன் இருக்காரு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு மாணவன் இருக்காரு. அந்த மாணவர் வருஷம் பூரா படிக்காம இருந்துட்டு பரீட்சைக்கு முதல் நாள் மட்டும் முழு இரவு படிச்சாக்க என்ன ஆகும்? அப்படி ஒண்ணும் பெருசா உள்ளத்துல கொண்டு வந்துட முடியாது. வீணால தூக்கத்தை இழந்ததுனால மறுநாள் பரீட்சையில உட்காரும் போது அசதி வரும், தூக்கம் வரும், இவ்வளவுதான் வரும். அதனால அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரம் 1 வருஷம். அந்த 1 வருஷத்தை படிப்ப தினம் ஒரு மணி நேரம்
ஒதுக்கி படிச்சிருந்தான்னா நிச்சயமா அவன் பெரிய ஆளா வர முடியும். ஆனா அதே நேரத்துல அந்த நேரத்தை பூரா வீணாக்கிட்டு கடைசி ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ உட்காந்து நான் முழுசா படிக்கிறேன்னு நினைச்சா நிச்சயமாக அவன் வந்து வெற்றி பெற முடியாது. இதே போல மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்லது ஒரு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அல்லது ஸ்ட்ரோக் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவனை வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ள நல்லபடியா கொண்டு சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவன் வந்து அதுல இருந்து ரிலீஃப் ஆக முடியும். இல்லைன்னா நிரந்தர நோயாளி ஆயிடலாம் அல்லது உயிரே போயிடலாம். அதனால அந்த நேரம் இருக்கிற அந்த கோல்டன் ஹவர் இருக்குத அதுல 1 செகண்ட் கூட தாமதித்தாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும்.